நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல ஒன்று வந்து P4O6 பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, இன்னொன்று பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P4O10. இந்த P4O6க்கு ஸ்ட்ரக்சர் என்ன అంటే பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படியோ அதே போலதான் P4O6க்கு இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ்ல 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் அந்த 4 டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல இருக்கும். அதே போலதான் இந்த P4O6லயும் 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல இருக்கு. 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இப்படி டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல இருக்கு. அடுத்து பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜ் இருக்குது. பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில ஆக்சிஜன் பிரிட்ஜ் இப்படி வரும். இது போல ஆக்சிஜன் பிரிட்ஜ். இதுதான் என்னன்னு சொல்றேன்னா P4O6 பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு என்று சொல்றோம். பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுல பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் 3+ ஆக்சைடுக்கு ஆக்சிஜனுக்கு 2-. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா P2O3 பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. அப்போ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுக்கு ஃபார்முலா என்னன்னா P2O3. ஆனா அத டைமரிக் ஃபார்முலா மட்டும்தான் ஏதுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இதுதான் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. இதுதான் ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஒயிட் பாஸ்பரஸ்க்கு ஃபார்முலா என்ன சொல்றோம்னா P4 என்று சொல்றோம். இப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய ஸ்ட்ரக்சர்ல எந்த ஒரு சேஞ்சும் இங்க கிடையாது, அப்படியே தான் இருக்குது. என்ன நடந்திருக்குது? இது ஆக்சிஜனோட கம்பஷன் போகும்போது ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இந்த பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில வருது. பாருங்க, எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். Between any 2 phosphorus atoms, oxygen will be there. பாருங்க, எந்த பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, நெய்பரிங் பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு இடையில ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குதா இல்லையா பாருங்க, ஆக்சிஜன் பிரிட்ஜ் இருக்குதா இல்லையா பாருங்க. இப்ப சொல்லுங்க, பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு ஃபார்முலா P2O3 கொடுக்கலாமா இல்ல டைமரிக் ஃபார்முலா P4O6 கொடுக்கலாமா? டைமரிக் ஃபார்முலா தான் கொடுக்கணும். ஏன்னா இங்க வந்து டிஸ்கிரீட் மாலிகுல் என்னன்னா P4O6, P2O3 கிடையாது. சோ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு எப்படி கொடுக்கணும்னா டைமரிக் ஃபார்முலா தான் கொடுக்கணும் అంటే நமக்கு தெரியும் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. சரி, அப்போ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடுல அந்த ஒயிட் பாஸ்பரஸினுடைய டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது అంటే தெரியுது. இப்போ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போலாம். எப்படி இதை ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வேணும்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். ஒயிட் பாஸ்பரஸ்ல பாத்தீங்கன்னா 4 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் டெட்ராஹெட்ரல் கார்னர்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸ்க்கு எக்ஸஸ் ஆக்சிஜனை கொடுத்தீங்கன்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா ஆக்சிஜனை எக்ஸஸா கொடுக்குறீங்க. ஆக்சிஜனை நீங்க எக்ஸஸா கொடுத்தீங்கன்னா இது பாஸ்பரஸ் பென்டாக்சைடா மாறும். அந்த ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் வருதுன்னா பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில பிரிட்ஜா வருது. பாஸ்பரஸ் பென்டாக்சைடுல பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ் இடையில பிரிட்ஜா ஆக்சிஜன் இருக்குது. இப்போ 6 ஆக்சிஜன்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் இன்னொரு ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போது எப்படி போகுதுன்னா டபுள் பாண்ட்ல பாண்டிங் போகுது. இது கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும், இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும். அந்த லோன் பேரை இந்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டிங்க்கு கொடுக்குது. இங்க ஒரு டபுள் பாண்ட் போ, இங்கேயும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்கேயும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இப்படி கொடுக்குது. சோ இது போல P4O10 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த இதுக்கு பேர் என்னன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு.
இந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் டைமரிக் ஃபார்ம்ல தான் இருக்குது, மோனோமெரிக் ஃபார்ம்ல இல்ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு டைமரிக் ஃபார்ம்ல நம்ம கன்சிடர் பண்ணணும் P4O6 அண்ட் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு டைமரிக் ஃபார்ம்ல கன்சிடர் பண்ணணும் P4O10 அண்ட். ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதும்போது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு டைமரிக் ஃபார்ம்ல சொல்லாம P2O3 சொல்லுவாங்க, அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 சொல்லுவாங்க. சிம்பிளா எழுதுறதுக்காக தான். ஆக்சுவலா டிஸ்கிரீட் மாலிகுலுக்கு ஃபார்முலான்னு அந்த டைமரிக் ஃபார்ம் தான் சொல்லணும் என்று தெரியுது. சரி, நெக்ஸ்ட் பாஸ்பரஸ்னுடைய அடுத்த காம்பவுண்ட்ஸ் போலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் என்னன்னா பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ். பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் என்ன காமிக்குதுன்னா ஒன்னு ட்ரையாலைட காமிக்குது, அடுத்து பாத்தீங்கன்னா பென்டா ஹாலைட காமிக்குது. பாஸ்பரஸ் வந்து 2 ஹாலைட்ஸை கொடுக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரையாலைட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பென்டா ஹாலைட் என்று சொல்றோம். இப்போ பாஸ்பரஸ் ட்ரையாலைட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாலைட்ல என்னென்ன ஹாலைட் எல்லாம் இருக்கும் என்று பார்க்கலாம். எல்லா ஹாலஜன்ஸும் ட்ரையாலைட கொடுக்குது, அதாவது குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா ஹாலைட்ஸும் பாஸ்பரஸ் ட்ரையாலைட்ஸை எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கலாம். இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடினுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து ட்ரை Cl2 பாஸ் பண்றோம், ட்ரை குளோரின் கேஸை பாஸ் பண்றோம், ட்ரை குளோரின் கேஸை பாஸ் பண்றோம். இது எப்படி வச்சுக்கிறோம்னா லிமிட்டடா வச்சுக்கிறோம், எக்ஸஸா வைக்க கூடாது. எக்ஸஸா வச்சா பென்டா ஹாலைடு வந்துடும், அதனால இதை லிமிட்டடா வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கிடைக்கும். அதாவது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கணும், ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணணும் லிமிட்டட், நமக்கு பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு கிடைச்சிச்சு. அது போல இங்க பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கிடைச்சிருக்குது சொல்றோம். அடுத்து ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் பாஸ்பரஸை தயோனைல் குளோரைடோட ட்ரீட் பண்றோம். தயோனைல் குளோரைடு SOCl2, தயோனைல் குளோரைடு. இந்த ஒயிட் பாஸ்பரஸை தயோனைல் குளோரைடோட ட்ரீட் பண்றோம், ஹீட் பண்றோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, அடுத்து சல்பர் டை ஆக்சைடு, அடுத்து S2Cl2. இத இந்த 2-ஐ டிவைட் பண்ணீங்கன்னா 1 வரும். அப்போ வந்து சல்பர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சல்பருக்கு ஒரு குளோரைடு இருக்கனால இது என்னன்னு சொல்லலாம் சல்பர் மோனோகுளோரைடு என்று சொல்றோம். சல்பர் மோனோகுளோரைடு என்று நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஒயிட் பாஸ்பரஸ் தயோனைல் குளோரைடோட ஹீட் பண்ணாக்க பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடை கொடுக்குது. அதோட சல்பர் டை ஆக்சைடும் சல்பர் மோனோகுளோரைடும் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை பேலன்ஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும், கலர் இருக்காது. அப்புறமா பிசிக்கல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கும். எப்படி அந்த லிக்விட்னுடைய விஸ்காசிட்டி எப்படி இருக்குன்னா ஆயிலுக்கு விஸ்காசிட்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ஆயிலி லிக்விட் என்று சொல்றோம். அடுத்து இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ஹைட்ராலிசிஸ் போகும். ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 கொடுக்குது. அடுத்து இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடினுடைய அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இந்த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ஷன் போயிட்டு என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா அசடைல் குளோரைடு கொடுக்குது. அடுத்து H3PO3 கொடுக்குது என்று சொல்றோம். எப்படி இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு என்று நம்ம பார்க்க போறோம். இந்த அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அசிட்டிக் ஆசிட் இது போல எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எப்படி எழுதிக்கிறோம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிரமிட் என்று சொல்லுவோம். ட்ரைகோனல் பிரமிட் இது. இப்போ
இந்த பாஸ்பரஸ் இந்த லோன் பேர் இதுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ இந்த பாண்ட் பேர் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுனாக்கா இங்க O மைனஸ் வரும், இங்க OH இருக்கும். பாஸ்பரஸ் இங்க பாண்டிங்ல இருக்குது. பாஸ்பரஸ்க்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாஸ்பரஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அடுத்து என்ன நடக்கும்? பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இந்த லோன் பேர் இந்த பாஸ்பரஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு CH3 CO P இங்க OH இங்க Cl இங்க Cl இங்க Cl கிடைக்கும். இது போல கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த Cl என்ன பண்ணுதுன்னா இந்த லோன் பேர் இந்த கார்பனுக்கு கொடுக்குது. இந்த பாண்ட் பேர் இங்க போகுது, இந்த பாண்ட் பேர் இதுகிட்ட வருது. So you will get CH3 CO Cl. இதுக்கு பேர் என்னன்னா அசெட்டைல் குளோரைடு. அசெட்டைல் குளோரைடு. இதுக்கு IUPAC நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனாயில் குளோரைடு. இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க என்ன டிட்டாச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் OH Cl Cl இது போல கிடைக்குது. இப்போ இது என்ன பண்ணுன்னா இது இன்னொரு அசிட்டிக் ஆசிட போய் அட்டாக் பண்ணுது. சார் இது இன்னொரு அசிட்டிக் ஆசிட போய் அட்டாக் பண்ணுது. ஸோ இன்னொரு அசிட்டிக் ஆசிட் அட்டாக் பண்ணதுனால இப்போ என்ன கிடைக்குதுன்னாக்கா ஒரு அசிட்டைல் குளோரைடு கிடைக்கும். அடுத்து பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு Clக்கு பதிலா ஒரு OH குரூப் வரும். ஒரு Clக்கு பதிலா ஒரு OH குரூப் வந்துச்சு. ஸோ இது மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்து இது என்ன பண்ணும்? இதுகிட்ட இப்போ ஒரு Cl இருக்குது. இந்த Cl ஹைட்ராலிசிஸ் போகணும். இந்த ஹைட்ராலிசிஸ இந்த மாதிரி நார்மலா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி நார்மலா வந்துராது. கொஞ்சம் டிஃபரன்ஸ்ன்றது தெரியுங்க. எப்படி டிஃபரன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த H3PO3 எதுல வருதுன்னா இது டைபேசிக் ஆசிட்ல வருது. அதனால இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது டைபேசிக் ஆசிடா இருக்கிறதுனால இதுல 2 OH குரூப்ஸ் தான் இருக்கும். அடுத்து என்ன இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் வரும். இதுதான் H3PO3 ஸ்ட்ரக்சர். சோ இங்க பாத்தீங்கன்னா Cl பதிலா நம்ம OH குரூப் கொண்டு வந்து 2Cl பதிலா 2 OH குரூப்ஸ் கொண்டு வந்துட்டோம். அது கரெக்ட் தான். இது வரைக்கும் கரெக்ட். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த Clக்கு பதிலா OH குரூப் வராது. அந்த Clக்கு பதிலா OH குரூப் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. சரி, இப்போ இங்க என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த Clக்கு பதிலா இப்போ எப்படி மெக்கானிசம் நடக்கும் அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அசிட்டிக் ஆசிட் இப்போ நமக்கு கிடைச்ச அந்த பாஸ்பரஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸ் காம்பவுண்ட் எப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இங்க என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா நார்மலா இதுக்கு முன்ன கொடுத்த மெக்கானிசம் மாதிரி இங்க கொடுக்க முடியாது. சோ இப்படி அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்படி அட்டாக்கிங் நடக்கும். சோ அடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா இந்த பாண்ட் திரும்ப இந்த பக்கம் வரும். சரி, சோ இப்போ CH3 CO மைனஸ் இங்க Cl வந்து இருக்குது. இங்க பாஸ்பரஸ் இங்க OH இங்க OH இருக்குது. இங்க லோன் பேர் இருக்குது. இந்த இடத்துல இங்க OH இருக்குது. இப்போ இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா Cl கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. சோ
இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க பை பாண்டா மாறும், இது இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இது இங்க அட்டாக் பண்ணுது, இது இங்க அட்டாக் பண்ணுது. ஸோ தட் இது என்னாச்சுன்னா CH3COC எல்லாம் மாறிடுச்சு, இது போயிட்டோம். இப்போ அடுத்து இங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், இங்க ஒரு OH குரூப் இருக்குது, இங்க ஒரு OH குரூப் இருக்குது, இங்க ஒரு OH குரூப் இருக்குது, இங்க லோன் பேர் இருக்குது. இது மாதிரி உடனே ப்ரொடியூஸ் ஆகாது, இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த லோன் பேர் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணட்டும், ஓகேங்களா? அப்போ இந்த பாண்ட் பேர் இதுகிட்ட ஷிஃப்ட் ஆகட்டும். அப்போ இது என்ன பண்ணணும்னா டபுள் பாண்டை இந்த பாஸ்பரஸோட ஃபார்ம் பண்ணட்டும். அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நமக்கு இந்த பாஸ்பரஸ் இந்த ஹைட்ரஜன் லோன் பேரை இப்படி பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுனாக்கா, இந்த ஆக்சிஜன் இதோட பாண்டிங் போகுது. அந்த பாண்டிங்ல வந்து அப்புறமா இந்த பாண்டிங் இதுக்கு போயிருக்குது, இதுகிட்ட இந்த பாண்ட் இதுகிட்ட போனதுனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இதுக்கு திரும்பவும் ஒரு பாண்டை கொடுத்து இப்படி டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு சொல்லணும். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா சொல்லுங்க, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா இந்த PCl3யோட ரியாக்ஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த பாஸ்பரஸ்க்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர் இது என்ன பண்ணுதுன்னா H3PO3 கொடுக்குது. இந்த அசட்டைல் குரூப் CH3CO குரூப் என்ன பண்ணுதுன்னா Cl எடுத்துக்கிட்டு அசட்டைல் குளோரைடை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அசிட்டிக் ஆசிட் பதிலா இப்ப என்ன எடுத்துக்கலாம்னாக்கா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். அசிட்டிக் ஆசிட் பதிலா என்ன எடுத்துக்கிறோம்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், PCl3 எடுத்துக்கிறோம். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னாக்கா, இந்த என்ன ப்ராடக்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா we are getting ethyl chloride and H3PO3. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் சொல்லக்கூடியது. எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் இதுதான் கொடுக்குது. எத்தில் ஆல்கஹால் CCl3யோட சேர்ந்து எத்தில் குளோரைடு H3PO3 கொடுக்குது என்று சொல்லுது. இப்போ பேலன்ஸ் பண்ணா இப்படிதான் பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க எப்படி இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கும் அன்ட்டு இங்க பார்க்க போறோம். இங்க எப்படி இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு அன்ட்டு நம்ம பார்க்கணும். So we will take ethyl alcohol. ethyl alcohol இப்படி எடுத்துக்கிறோம். அடுத்து PCl3 எடுத்துக்கிறோம். PCl3 எடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த Cl இதை அட்டாக் பண்ணணும், இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகணும், இதை அட்டாக் பண்ணணும், அப்படிதான் பாசிபிலிட்டி வருது. ஸோ இந்த எத்தில் ஆல்கஹால் PCl3யோட ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன கொடுக்குதுன்னா எத்தில் குளோரைட் அண்ட் H3PO3 கொடுக்குது நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த ரியாக்ஷனை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. எத்தில் ஆல்கஹால் PCl3யோட ரியாக்ஷன் போகும்போது இந்த OH பதிலா Cl கொடுத்துருங்க, எத்தில் குளோரைட். இந்த பாஸ்பரஸ் என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஆக்சி ஆசிடா மாறிடுது. அதனுடைய ஆக்சி ஆசிட் என்னன்னா H3PO3 அப்படி சொல்றோம். சரி, அடுத்த ரியாக்ஷனுக்கு போறோம். அடுத்த ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த இதுக்கு போயிடும். பாஸ்பரஸ் பென்டாலைடு எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்பரஸ் ட்ரையாலைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பாஸ்பரஸ் பென்டாலைடுக்கு வந்திருக்கோம். இந்த எக்ஸ் என்ற இடத்துல என்ன எடுத்துக்கணும்னா குளோரின் புரோமின் எடுத்துக்கிறோம். அயோடின் எடுக்கிறது இல்லை. அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டா அயோடைடை கொடுக்காதானா இருக்கிறது இல்லை. பாஸ்பரஸ் பென்டா அயோடைட் பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அயோடினுடைய சைஸ் லார்ஜா இருக்கிறதுனால 5 அயோடின் ஆட்டம்ஸ் பாஸ்பரஸினுடைய சரௌண்டிங்ல உட்கார முடியல. அதனால Pi5 நாட் பாசிபிள் என்று சொல்றோம். இப்போ இந்த PX5ல PF5, PCl5, PBr5 பாசிபிலிட்டி இருக்குது. இதுல நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா PCl5 எடுத்துக்கலாம். இந்த PCl5னுடைய ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன்ல என்ன பண்றீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கோங்க.
இதுக்கு குளோரின் கொடுங்க. என்ன குளோரின் கொடுக்குறீங்கன்னா ட்ரை குளோரின் கொடுங்க. மாய்ச்சர் இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெடியூஸ் ஆன PCl5 மாய்ச்சர் இருந்துச்சுன்னா ஹைட்ராலிசிஸ் போயிடும். ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்கணும், H3PO4 கொடுக்கும். அதனால மாய்ச்சர் இல்லாம பார்த்துக்கணும். அடுத்து இந்த குளோரின் எவ்வளவு எடுத்துக்கணும்னா எக்ஸஸா எடுத்துக்கணும், லிமிட்டடா எடுக்கக்கூடாது. லிமிட்டடா எடுத்தா PCl3 தான் வரும், எக்ஸஸா எடுத்தீங்கன்னா PCl5 வரும். இப்போ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை இப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் பாஸ்பரஸோட என்ன கொடுக்குறோம்னா சல்பூரைல் குளோரைடு கொடுக்குறோம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்பூரைல் குளோரைடு. சல்பூரைல் குளோரைடு ஃபார்முலா வந்து SO2Cl2. இதுக்கு முன்ன நம்ம ஒரு பார்த்தோம் என்னன்னா தயோனைல் குளோரைடு பார்த்தோம். தயோனைல் குளோரைடு ஃபார்முலா வந்து SOCl2. இதுக்கு பேர் வந்து தயோனைல் குளோரைடு. இங்க ஒரு ஆக்சிஜன் அதிகமாச்சுன்னா என்னன்னு சொல்றோம்னா சல்பூரைல் குளோரைடு எடுத்து சொல்றோம். இப்போ இதை ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா PCl5 கிடைக்குது, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கிடைக்குது. அடுத்து வந்து சல்பர் டை ஆக்சைடு கிடைக்குது, வேற எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த சல்பர் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வந்தது. இந்த குளோரினும் பாஸ்பரஸும் சேர்ந்து PCl5 கிடைச்சிருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுதுறோம். ஸோ ஒயிட் பாஸ்பரஸை சல்பூரைல் குளோரைடோட ட்ரீட் பண்ணா நமக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கிடைக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. இந்த பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரா இருக்கும். எல்லோவும் ஒயிட்டும் கலந்தா எப்படி இருக்கும், அது போல எல்லோயிஷ் ஒயிட்டா இருக்குது. அடுத்து வந்து இது பவுடர் ஃபார்ம்ல இருக்குது. அப்படின்னா இது சாலிடா இருக்குது. ஆனா PCl3 எப்படி இருந்துச்சு, கலர்லெஸ் ஆயிலி லிக்விடா இருந்துச்சு. ஆனா PCl5 எப்படி இருக்குதுன்னா ஒயிட் பவுடரா இருக்குது. இந்த PCl5 வந்து வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போகும். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா POCl3 பாஸ்பரஸ் ஆக்சி ட்ரைகுளோரைடு கொடுக்குது. கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் போச்சுனாக்கா H3PO4 இருக்குது என்று நமக்கு தெரியும். சரி, அடுத்து வந்து இந்த பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடினுடைய அதர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அசிட்டிக் ஆசிடோட இது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. எப்படி PCl3 அசிட்டிக் ஆசிடோட கெமிக்கல் ரியாக்ஷன் போச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. இங்க என்ன ப்ராடக்ட் வருதுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா அசிட்டைல் குளோரைடு. அடுத்து என்ன வருதுன்னாக்கா இங்க POCl3 அடுத்து HCl இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குது. இப்போ இதை எப்படி கவனம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டிக் ஆசிடை எப்படி எழுதிக்கலாம். அடுத்து இந்த இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு Cl இங்க ஒரு Cl இங்க PCl3 இங்க எழுதிக்கலாம். சரி, ஏன் PCl5 இப்படி ஸ்பிளிட் பண்ணணும்? இங்க PCl3ஆவும் PCl3ஆவும் Cl ஆவும் Cl ரெண்டு Cl ஆவும் PCl3ஆவும் ஏன் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் என்றது நமக்கு டவுட்டா இருக்குது. சரி, இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறதா வச்சுக்கலாம். இப்படி பண்ணா என்ன ஆகுதுன்னா இந்த பார்ட் அசிட்டைல் குளோரைடு சொல்லலாம், இந்த பார்ட் POCl3 சொல்லலாம், இந்த பார்ட் HCl சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வருதுன்ட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரிமெம்பர் பண்றதுக்காக இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா ஜென்ரலா இந்த PCl5 வந்து டீகம்போஸ் ஆகும். எப்படி டீகம்போஸ் ஆகும்னா PCl3ஆவும் Cl2ஆவும் டீகம்போஸ் ஆகும். ஏன் அப்படி PCl5 டீகம்போஸ் ஆகுது, எதனால? அப்போ PCl5 ஹீட் பண்ணா இது மாதிரி வருமானா ஆகும். இப்போ PCl5 பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் கண்டிஷன்ல சாலிடா இருக்கும், ஒயிட் பவுடரா இருக்குது. இந்த PCl5 வந்து இதை ஹீட் பண்ணா என்ன ஆகும்னா இது சப்ளிமேஷன் போகும். சப்ளிமேஷன் போயிட்டு என்ன கொடுக்கும்னா PCl5 கேஸ் கொடுக்கும். இந்த PCl5 சாலிடை வந்து ஹீட் பண்ணா சப்ளிமேஷன் போகுது, டைரக்டா கேஸா மாறுது, லிக்விடா மாறாது. அதனால சப்ளிமேஷன் என்று சொல்றோம். அடுத்து ஃபர்தரா இதை ஹீட் பண்ணா என்ன ஆகுதுன்னா இது எப்படி உடையுதுன்னு பாத்தீங்கன்னா PCl3 கேஸ் அண்ட் Cl2 கேஸ் தான் இப்படிதான் உடையும். PCl3ஆவும் Cl2ஆவும் தான் கொடுக்கும். இதை கூல் பண்ணா இது லிக்விடா மாறும், இந்த PCl3 Cl2. அதனாலதான் நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம்னா PCl3 ClCl எழுதுறோம். இதே போல பாருங்களேன், இப்போ அசிட்டிக் ஆசிட் பதிலா எத்தனால் எடுத்துக்கலாம். அசிட்டிக் ஆசிட் பதிலா என்ன எடுத்துக்கணும்னா எத்தனால் எடுத்துக்கணும். இப்போ PCl5 ட்ரீட் பண்றோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா we will get ethyl chloride POCl3
அண்ட் HCl கிடைக்கும். அப்போ இதை கூட ஈஸியா ரிமூவல் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா, இப்போ எத்தனால் இப்படி எழுதிக்கலாம். இது எப்படி ஸ்பிளிட் பண்றோம் பாருங்க. இப்படி ஸ்பிளிட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஒரு Cl, இந்த பக்கம் ஒரு Cl, இந்த PCl3 கொடுங்க. அப்படின்னா PCl5 எப்படி ஸ்பிளிட் பண்றோம்? PCl3 தனியாகவும் ரிமைனிங் Cl தனியாகவும் ஸ்பிளிட் பண்றோம். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எத்தில் குளோரைட், இது POCl3, இது HCl அது போல கிடைச்சிடும். அப்போ PCl5 வந்து டீகம்போஸ் ஆனா PCl3யும் Cl2யும் கொடுக்குது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப சில்வர் மெட்டல் எடுத்துக்கலாம். இதுல PCl5 ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க சில்வர் வந்து குளோரின் எடுத்துக்கின்னு சில்வர் குளோரைட் இருக்குது. அதுக்கு PCl5ல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா PCl3 கிடைக்குது. அப்போ இந்த PCl5 எப்படி பிரேக் ஆகுது, எப்படி டீகம்போஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, PCl3ஆவும் குளோரினாவும் டீகம்போஸ் ஆகுது. அங்க பாருங்க, கரெக்டா பாருங்க, சில்வரும் 2 டைம்ஸ் சில்வர் குளோரைடு. அதே டைம்ல இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, டின் எடுத்துக்கலாம். டின் எடுத்துக்கின்னு அதுல PCl5 ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணலாம். ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா, இந்த PCl5 PCl3 மாறுது. டின் வந்து குளோரினோட சேர்ந்து டின் குளோரைட், டின் டெட்ரா குளோரைடு கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டின்னுக்கு +4 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. டின்னுல பாத்தீங்கன்னா டின் வந்து 2 ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா +2, இன்னொன்னு பாத்தீங்கன்னா +4. எதுக்கு இதுல டின்னுக்கு எந்த ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால டின் வந்து +4 ஆக்சிடேஷன் நம்பர் இங்க கொடுத்துருக்குது. சரி, இங்க பாருங்க PCl5 எத்தனை முறை எடுத்திருக்கோம் பாருங்க. பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல PCl5 2 டைம்ஸ் எடுத்துருக்கோம். ஏன் PCl5 2 டைம்ஸ் எடுத்தோம்னா, டின்னுக்கு 4 குளோரின் வேணும். ஒரு PCl5ஆல 2 குளோரின் ஆட்டம்ஸ் தான் கொடுக்க முடியும். ஏன்னா PCl5 டீகம்போஸ் ஆச்சுன்னா எப்படி டீகம்போஸ் ஆகும்? PCl3 அண்ட் குளோரின் அப்படியே தானே டீகம்போஸ் ஆகும். அப்போ ஒரு PCl5ஆல 2 குளோரின் ஆட்டம்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்போ 2 டைம்ஸ் PCl5 எடுத்தாதான் 4 குளோரின் ஆட்டம்ஸ் கிடைக்கும். அப்பதான் SnCl4 கிடைக்கும். So we are getting 2 times PCl3 என்று தெரியுது. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த PCl5 வந்து டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆச்சுன்னா என்னென்ன கொடுக்குதுன்னா PCl3 and Cl2 கொடுக்குது அப்படின்ட்டு நல்லா தெரியுது. இதுல நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா SnCl4ல 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது. ஒரே ஒரு PCl5 கொடுக்கலாம்ல, ஆனா கொடுக்கல. ஏன்னா PCl5 டீகம்போஸ் ஆயிட்டு PCl3 Cl2 கொடுக்குது. அந்த Cl2 டின் இருக்குது. இதுக்கு தேவை 4 குளோரின் ஆட்டம். அதனால இன்னொரு PCl5 குளோரின் ஆகும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, PCl5 டீகம்போஸ் ஆச்சுன்னா PCl3 and Cl2 கொடுக்குது. சரி, ஏன் PCl5 டீகம்போஸ் ஆயிட்டு PCl3 and Cl2 கொடுக்குதுன்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் ரீசன் என்று நீங்க சொல்றீங்க. சரி, ஏன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றதையும் பார்க்கலாம். இப்போ பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். அதுகிட்ட இருக்கக்கூடிய 5 குளோரின் ஆட்டம்ஸ் இப்போ எதெல்லாம் இப்போ 5 குளோரின் ஆட்டம்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 குளோரின் ஆட்டம்ஸ், இந்த 3 குளோரின் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுன்னா ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணும். பிளானர் ட்ரையாங்குலர் ஃபார்ம் பண்ணும். இங்க பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 120 டிகிரி வரும். பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. இந்த குளோரின் என்ன எப்படி இருக்குதுன்னா, இந்த ட்ரைகோனல் பிளானருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த குளோரினும் இந்த ட்ரைகோனல் பிளானருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால இங்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி வரும். இந்த குளோரினுக்கும் இந்த ட்ரையாங்குலர் பிளேனுக்கும் 90 டிகிரி வரும். இப்போ இந்த குளோரின் என்னன்னு சொல்லுவோம்னா இக்வட்டோரியல் குளோரின் என்று சொல்லுவோம். இக்வட்டோரியல் பிளேன். இந்த குளோரின் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சியல் குளோரின் என்று சொல்லுவோம். இதுவும் ஆக்சியல் குளோரின், இது இக்வட்டோரியல் குளோரின், இது இக்வட்டோரியல் குளோரின் இப்படி. இப்போ இந்த ஆக்சியல் குளோரினுக்கும் இந்த இக்வட்டோரியல் குளோரினுக்கும் பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? அதாவது பாண்ட் ஆங்கிள் கிடையாது, பாண்ட் ஆங்கிள் கொடுத்துட்டோம். இப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குதுன்னா, இக்வட்டோரியல் PCl பாண்ட் அதுக்கு பாண்ட் லென்த் எவ்வளவு இருக்குதுன்னா 202 பைக்கோமீட்டர். இக்வட்டோரியல் PCl பாண்டுக்கு பாண்ட் லென்த் 202 பைக்கோமீட்டர். ஆக்சியல் பாண்டுக்கு பாண்ட் லென்த் வந்து 240 பைக்கோமீட்டர் இப்படி இருக்கு. சோ அப்படின்னா இந்த PCl5ல இருக்கக்கூடிய PCl பாண்ட்ஸ்க்கு பாண்ட் லென்த் சேமா இல்ல. இக்வட்டோரியல் PClக்கு பாண்ட் லென்த் சேமா இருக்குது.
அதாவது இந்த equatorial PCl bondனா அதுக்கு bond length 202, axial PCl bondனா அதுக்கு bond length வந்து 245 km. அப்படின்னா equatorial PCl bondம் axial PCl bondம் அதுக்கு bond length டிஃபரெண்டா இருக்குது வந்து தெரிய வரும். அப்போ PCl பைல எத்தனை PCl bond lengths இருக்குதுன்னா 2 PCl bond lengths இருக்குது, 2 different PCl bond lengths values இருக்குதுன்னு சொல்றோம். ஏன் இப்படி இருக்குது? எதனால இதுக்கு bond length கம்மியா இருக்குது, இதுக்கு bond length அதிகமா இருக்குது ன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆங்கிள் வந்து 120 டிகிரி, இங்க ஆங்கிள் 90 டிகிரி. அதனால இங்க இந்த bond pairs இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும், இந்த bond pairs இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். இங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கனால இந்த குளோரின் தூரமா போகுது, இது தூரமா போறதுனால இங்க பாண்ட் லென்த் கம்மியாகும், இந்த அதாவது பாண்ட் லென்த் அதிகம். சோ ஏன் இந்த குளோரின் ஆட்டம் இந்த பாஸ்பரஸ் கிட்ட இருந்து தூரமா விலகி போகுது? ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கறனால இந்த பாண்ட் பேர்க்கும் இந்த பாண்ட் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கறனால இந்த குளோரின் தூரமா போகுது, தூரமா போனா பாண்ட் லென்த் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப இது தூரமா போச்சுன்னா பாஸ்பரஸ்க்கு இந்த குளோரின் இடையில எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் என்ன ஆகும்? ஓவர்லாப்பிங் டெண்டன்சி என்ன ஆகும்? கம்மியாகும். ஓவர்லாப்பிங் டெண்டன்சி கம்மியாச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? கம்மியாகும். அதனால்தான் இந்த PCl5 ஹீட் பண்ணா இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகும், அதே மாதிரி இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகும். அப்போ இந்த PCl5 ஹீட் பண்ணா இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகுது, இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகுது. சோ இது என்ன கொடுக்குது? இட் வில் கிவ் PCl3 and Cl2 ன்னு சொல்றோம். அப்போ பாஸ்பரஸ் பென்டாகுளரின் ஈஸியா டீகம்போசிஷன் போயிட்டு PCl3 and Cl2 கொடுக்கறதுனால தான் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா PCl3 நம்ம எழுதிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம PCl3 எழுதுறதுக்கு ரீசனே அதான். அதே மாதிரி இங்க PCl3 எழுதுறதுக்கு ரீசனே அதான். ஏன்னா PCl5 வந்து ஈஸியா டீகம்போஸ் ஆயிட்டு PCl3 and Cl2 கொடுக்கும். சோ PCl5 வந்து கலர்லெஸ், அதாவது இந்த PCl5க்கு என்ன கலர்னா yellowish white powder. இதை ஹீட் பண்ணா இது சப்ளிமேஷன் போகுது, ஃபர்தரா ஹீட் பண்ணா இது டீகம்போஸ் ஆயிட்டு PCl3 and Cl2 கொடுக்குது. ஏன் Cl2 வெளியே வந்துச்சுனாக்கா PCl5ல ஆக்சியல் PCl பாண்ட் லென்த், இந்த ஆக்சியல் பாண்டுக்கு லென்த் அதிகம் equatorial பாண்டை விட, அதனால இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆயிடுது. so that we are getting PCl3 and Cl2 ன்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இப்போ இந்த PCl5 கேஸ் எடுத்துக்கலாம். PCl5 கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இதுதான். PCl3 PCl5 லிக்விட் எடுத்துக்கலாம், அந்த இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இதுதான். இப்போ இந்த PCl5 கேஸ் எடுத்துக்கனாலும் இதுல இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு ஷேப் ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்லலாம். PCl5 லிக்விட் எடுத்துக்கனாலும் இதுல இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்லலாம். அப்போ இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் இது, இதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் இதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா PCl5 சாலிட் எடுத்துக்கலாம். இப்போ PCl5 சாலிட் எடுத்துக்கிறோம். இந்த PCl5 சாலிட் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா it is existing as ionic compound. அயானிக் காம்பவுண்டா இருக்குது. இந்த அயானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கேட்டையான் என்னன்னு பாத்தீங்கன்னா PCl4+. இதுல இருக்கக்கூடிய ஆனியான் என்னன்னு பாத்தீங்கன்னா PCl6-. இப்படி இருக்குது. சோ இந்த PCl5 சாலிட் பாத்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்டா இருக்குது. இந்த அயானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கேட்டையான் என்ன, ஆனியான் என்னன்னு சொல்லியிருக்கோம். இந்த PCl5 சாலிட் எப்படி இப்படி அயானிக் காம்பவுண்டா மாறிச்சு என்று நம்ம பார்க்கணும். சோ PCl5 னுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். PCl5 னுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இப்படி எழுதிருக்கோம், ட்ரைகோனல் பைபிரமிட் எழுதிருக்கோம். சோ இப்போ PCl5 ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி எழுதிருக்கோம். எப்படி இது சாலிட்ல இது மாதிரி அயானிக் காம்பவுண்டா மாறுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ குளோரின் கிட்ட பாத்தீங்கன்னா லோன் பேர் இருக்கும், பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வேகன்ட் ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த குளோரின் லோன் பேர் இந்த வேகன்ட் ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த குளோரின் இந்த பாஸ்பரஸோட பாண்டிங் போகுது, உடனே என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் இந்த குளோரின் பக்கம் போயிருது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா ஒரு குளோரின் கம்மியா இருக்கும் இதுல. அப்போ இந்த பாஸ்பரஸ் கிட்ட லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கிட்ட 4 குளோரின் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பாஸ்பரஸ் வந்து இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த பாஸ்பரஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இந்த PCl4+ல
பாசிட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்குதுன்னா இந்த பாஸ்பரஸ் கிட்ட இருக்குது. இதுக்கு என்ன ஷேப் சொல்லலாம்? டெட்ராஹெட்ரல் ஷேப் சொல்லலாம். அடுத்து இந்த Cl வந்து இந்த பாஸ்பரஸோட பாண்டிங்க்கு போயிருது. அப்போ பாண்டிங்க்கு போறதுனால இப்போ நமக்கு இந்த ரைட் சைடுல என்ன கிடைக்குதுன்னா, ரைட் சைடுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கிட்ட இப்போ 6 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 5 இருந்துச்சு, ஒன்னு அடிஷனலா வந்ததுனால 6 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாஸ்பரஸ்க்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட்னால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். இந்த குளோரினுக்கு எந்த சார்ஜும் கொடுக்காதீங்க, ஏன்னா ஒரு பக்கம் லாஸ் ஒரு பக்கம் கெயின், அதனால நெட் பாத்தீங்கன்னா நெட்டிங், அதனால இதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கொடுக்க தேவையில்லை. சோ இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா PCl6 மைனஸ். அப்போ PCl6 மைனஸ்ல இந்த நெகட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்குதுன்னா பாஸ்பரஸ் கிட்ட இருக்குது. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்குன்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் கிட்ட இருக்கும்னு நம்ம நினைப்போம். அது போல இங்க பாத்தீங்கன்னா குளோரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதனால குளோரினுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜை கொடுத்துடக்கூடாது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் யாருக்குன்னா பாஸ்பரஸ்க்கு மட்டும்தான், குளோரினுக்கு கிடையாது. சோ இந்த PCl6 மைனஸ் எப்படி கொடுத்திருக்கோம், இந்த பாஸ்பரஸ் கிட்ட 6 பாண்ட் பேர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஷேப் என்ன சொல்றோம்னா ஆக்டாஹெட்ரல் என்று சொல்றோம். இங்க பாஸ்பரஸ்க்கு கோவலன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 என்று சொல்றோம். அதாவது நைட்ரஜன் ஃபேமிலியில நைட்ரஜன் வந்து என்ன கோவலன்சி காமிக்கும்னா மேக்ஸிமம் 4 தான் காமிக்கும். ஆனா பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இந்த எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோவலன்சி 6 காமிச்சிருக்குது. இங்க கோவலன்சி 6 காமிச்சதுக்கு ரீசன் என்னன்னாக்கா இந்த பாஸ்பரஸ் கிட்ட இருந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால்னால தான். இது போல வேக்கன்ட் ஆர்பிட்டால் நைட்ரஜன் கிட்ட கிடையாது. அதனுடைய வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னா செகண்ட் ஷெல், அதுல 4 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது. அப்ப நைட்ரஜனால மேக்ஸிமம் 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும், அதனால நைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் கோவலன்சி 4 ன்னு சொல்றோம். ஆனா பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னா தேர்ட் ஷெல், அந்த தேர்ட் ஷெல்ல 3d ஆர்பிட்டால் இருக்குது, அது வேக்கண்டா இருக்குது. இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் இதுகிட்ட இருக்கிறதுனால தான் இது 5 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம 6 பாண்ட்ஸையும் ஃபார்ம் பண்ண போயிருக்குது. இந்த 6th பாண்ட் அப்போ என்ன இருக்குதுன்னா இந்த பாஸ்பரஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால தான் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அப்படின்னா இதுக்கு எலக்ட்ரான் பேர் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க குளோரின், இங்க பாஸ்பரஸ். குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.2, பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா 2.4. இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருந்த போதிலும் இந்த குளோரின் வந்து எலக்ட்ரான் கிளவுட இதுக்கு கொடுக்குது. சரி, அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா இது போல அயானிக் காம்பவுண்ட் கிடைச்சிருக்குது நம்ம சொல்றோம். அப்ப சாலிட் PCl5 எப்படி இருக்குன்னா அயானிக் காம்பவுண்டா இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் என்னன்னா கேட்டியான் வந்து PCl4+, ஆனியான் என்னன்னா PCl6 மைனஸ் என்று சொல்றோம். அதே பாஸ்பரஸ் பென்டாகுளோரைட் கேஸா இருக்கும் போதும் சரி, லிக்விடா இருக்கும் போதும் சரி, அது எப்படி இருக்குதுன்னா ட்ரைகோனல் பைபிரமிட் PCl5 தான் இருக்குது நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம பாஸ்பரஸினுடைய அடுத்த காம்பவுண்ட்ஸை பார்க்க போறோம். பாஸ்பரஸினுடைய அடுத்த காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பார்க்க போறோம். என்னென்ன ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது நம்ம எடுத்துக்கலாம், என்னென்னலாம் இருக்குது என்றதை பார்க்கலாம். ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இப்போ இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்னா இதுல பாஸ்பரஸ் என்ன ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை மட்டும்தான் காமிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கிறதுனால. பாஸ்பரஸ் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்காது. சரி, இப்போ பாஸ்பரஸ் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குதுன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை மட்டும்தான் இங்க கொடுக்குது. சரி, அப்போ பாஸ்பரஸ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குது. ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா +1, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா +3, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா +5. அதாவது ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல பாஸ்பரஸ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை மட்டும்தான் கொடுக்கும், வேற கொடுக்காது.